சரத் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. அது மாத்திரைய உடைச்சா என்ன இப்பவா பண்றாரு? ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த தொகுதிக்கு வந்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணாரு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ஏன் இல்லங்கிறது அடுத்த பட்சம். அது எதுக்கு இப்ப போட்டு அவர் அசிங்கப்படுத்துற? இவருக்கு இதான் வேலை. தாம்பரம் நாகராஜ் சௌகரியம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாருல்ல அவரு, அது எதுக்கு அவர் அசிங்கப்படுத்துற? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஜெயிதான் இவனுங்க பொழப்பா. தேங்க்யூ. யாருவா அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். என்ன சுத்தப்பே சாப்பிட்டீங்களா? என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, காலு கடகடன் ஆடுது. என்னுடைய மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்கள்கிட்ட வந்து வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுத்து நீங்க மட்டும் அந்த சீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தாங்க. அது இன்னும் ரிட்டர்ன் பண்ணாம இருக்காரு. செலவு பண்ணிட்டேன். அதன் அடிப்படையில் நான் வந்து அறிவாலயத்தில் வந்து பல முறை நான் வந்து புகார் கொடுத்தேன் சார். என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டுக்கிட்டு இருக்கிற ஆஸ்கர் ஒரு அதிகாரி கூட பார்க்காம. Ladies, ladies, samse, ladies, ladies. இனிமே நடக்க போறது எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒண்ணு புரியல, அதனோட கல்யாண வீட்டை கண்டு ஒப்பறிக்கிறியா? புதுசா இருக்கு. இப்ப உங்க வீட்டுல யாருக்காச்சும் கல்யாணம் வச்சுங்களேன், ஒரு 5000 புக் பண்ணணும். அதானே இந்த குளத்தூர்ல தோத்து போன பிள்ளை பேர் என்ன? ஸ்டாலின் ஐயா. நக்கல்யா அவனுக்கு வீட்டுல சும்மா இருக்கிறாப்பல. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து மந்திரம் உதவாப்பல. அப்படிங்கிற என்ன உதவாப்பல? திமுக தோச்சேன் காவேக்காரில் வச்சு ஜெயிச்சு போச்சோம். ஓஹோ ஆஹா, பிள்ளையாண்டரை கொண்டு வாங்க, டைம் எடுத்து. கட்டி மேல திமுக தோத்து போச்சு தாமேக்கா ஜெயிச்சு போச்சு ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கண்டினியூவா ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா ஒப்பாரி வைக்க. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். சிங்கமா எங்க மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா. நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. போதை ஒழிப்பு நாடகமா? பயப்படாதே கண்டிக்கிறோம்